கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான இனி நீ அழுவது இல்லை, இனி நீ கண்ணீர் சிந்துவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 30:19 வாஸ்து பாருங்க. இனி நீ அழுது கொண்டு இராய். இது வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உங்களை அழ வைத்த மனிதர்கள், உங்களை அழ வைத்த பிசாசு அழிக்கப்படும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களை யாரெல்லாம் அழ வைத்தார்களோ, என்னென்ன காரணத்தின் நிமித்தமாக நீங்கள் அழுது புலம்பினீர்களோ, அத்தனையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னை நினச்சிக்கோங்க, நீங்கள் அழுதா இந்த உலகம் சிரிக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகம் கவலைப்படும். அதுதான் உண்மை. உங்கள் கண்ணீர் எல்லாம் மாறும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும், ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கு இருக்கும். ஒரு நாள் ஒரு தாயார் என் கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா, என் கணவனை இழந்து, ஒரே மகன், கல்லூரி படிக்கும் பொழுது என் கணவனை இழந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றேன். என் மகனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தேன். என் மகனை படிக்க வைத்து நல்ல வேலை கிடைத்தது. கொஞ்ச காலம் சமாதானத்தோடு, கொஞ்ச காலம் சந்தோஷத்தோடு இருந்தேன். ஒரு நாள் என் மகன் துக்கத்தோடு கண்ணீரோடு வீட்டிற்கு வந்தான். என்ன என்று கேட்ட பொழுது சொன்னான், அம்மா, வேலை போய்விட்டது, எங்கள் இருதயமே உடைந்தது. அப்பொழுது தான் இயேசு எங்கள் அருகிலே வந்தார். சொன்னார், நீ சம்பளம் வாங்குகிற மனிதனாய் அல்ல, சம்பளம் கொடுக்குகிற மனிதனாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னைக்கு 100 பேருக்கு என் பிள்ளை சம்பளம் கொடுக்குறான். ஐயா, அன்னைக்கு அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அன்னைக்கு அது அழுகையாக இருந்துச்சு, இன்னைக்கு அது அக்களிப்பாய் மாறிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகார் கண்ணீரோடு என்ன செய்வது, என் பிள்ளை சாக போகிறானே அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் பேசினா. ஆகாரை கண்ட தேவன், ஆகாரின் கண்ணீருக்கு பதிலை கொடுத்த தேவன் உங்களுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுப்பார். நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் கண்ணீரோடு இருந்தாலும் அந்த கண்ணீர் மாறும். லூக்கா 7:13 நாயனூர் என்கிற ஒரு விதவை தாயுடைய கண்ணீர் தன் மகனுக்காக தேம்பி தேம்பி அழுது கொண்டு போகிறார். கொஞ்ச நேரத்தில் மகனை புதைக்க போகிறான். எல்லாம் முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. ஏசு அவளை பார்த்து சொன்னா, அல்லாதே அல்லாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, கிட்ட வந்து பாடையை தொட்டார். அடுத்த நிமிஷம் அவருடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறியது. இன்றைக்கு இயேசு உங்களை தொடுவார், உங்கள் பிள்ளைகளை தொடுவார், உங்கள் குடும்பத்தை தொடுவார், உங்களுடைய வேலையை தொடுவார், உங்களுடைய எல்லா காரியத்தையும் இயேசு தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவருடைய பிரச்சனைகளை கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அத்தனை கண்ணீரும் மாறட்டும் அப்பா, அத்தனை கண்ணீரும் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கண்ணீர் ஆனந்தமாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.